ஒரு முகலாய பேரரசர் மராட்டிய படையிடமிருந்து தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள டெல்லி செங்கோட்டைக்குள் ஒளிந்து கொள்ள வேண்டியிருந்தது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? கேட்பதற்கு நம்ப முடியாத ஒன்றாக தோன்றலாம். ஆனால் 1737 மார்ச்சில் இது நடந்தது. இது வெறும் கதையல்ல. பேஷ்வா பாஜிராவ் எழுதிய கடிதத்திலேயே இதற்கான ஆதாரங்கள் உள்ளன. அந்த கடிதத்தில் தனது வாழ்வின் மிக துணிச்சலான தருணங்களில் ஒன்றான டெல்லி மீதான அதிரடி தாக்குதலை பற்றி பாஜிராவ் விவரிக்கிறார். இந்த தாக்குதல் எவ்வளவு திடீரெனவும் எதிர்பாராத விதமாகவும் இருந்ததென்றால் அது முகலாய அரசவையையே உலுக்கியது. தலைநகர் முழுவதும் பீதி பரவியது. முகலாய பேரரசர் முகமது ஷா வேறு வழியின்றி செங்கோட்டைக்குள் தஞ்சமடைய வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டார். இதில் மிகவும் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், பாஜிராவ் இதை வெறும் உடல் வலிமையால் மட்டும் சாதிக்கவில்லை, மிகச்சிறந்த போர் தந்திரத்தால் சாதித்தார். மராட்டியர்களை தாங்கள் தோற்கடித்து விட்டதாக நம்பி முகலாயர்கள் கொண்டாட்டத்தில் மூழ்கியிருந்த போது பாஜிராவ் சப்தமின்றி தனது பாதையை மாற்றினார். பின்வாங்குவதற்கு பதிலாக ஜாட் மற்றும் மேவாட்டி பகுதிகளின் வழியாக அதிகம் அறியப்படாத பாதைகளை தேர்ந்தெடுத்து டெல்லியை நோக்கி முன்னேறினார். இது முகலாயர்களை முற்றிலுமாக நிலைகுலைய செய்தது. மேலும் ஆர்வமூட்டும் விதமாக டெல்லியை அழிப்பது தனது நோக்கம் அல்ல என்பதை பாஜிராவ் தனது கடிதத்தில் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். அவரது இலக்கு அரசியல் சார்ந்தது. சவுத் மற்றும் சர்தேஷ் முகி போன்ற மராட்டிய உரிமைகளை முகலாயர்கள் அங்கீகரிக்க வேண்டும் என்பதே அவரது நோக்கமாக இருந்தது. அதே சமயம் அவர் ஒரு பெரிய திட்டத்தையும் செயல்படுத்தி கொண்டிருந்தார். தெற்கில் இருந்து முகலாயர்களுக்கு எந்த உதவியும் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக நிஜாமை வழிமறிக்குமாறு சீமாஜி அப்பாவிற்கு உத்தரவிட்டார். இந்த ஒருங்கிணைந்த போர் தந்திரமே பின்னர் 1737 டிசம்பரில் நடந்த போபால் போரில் மராட்டியர்களின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது. இது மால்வா பகுதி வரை மராட்டியர்களின் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்தியது. இந்த கடிதம் வெறும் தகவல் பரிமாற்றம் மட்டும் அல்ல, இந்திய வரலாற்றின் ஒரு முக்கிய திருப்புமுனைக்கான சாட்சியாகும். பாஜிராவின் சொந்த வார்த்தைகள் மூலம் மராட்டியர்களின் நம்பிக்கை, தெளிவு மற்றும் வளர்ந்து வரும் அதிகாரத்தையும் அதே நேரத்தில் முகலாய பேரரசின் பிடி தளர்வதையும் நாம் காண முடிகிறது. ஏனென்றால் சில நேரங்களில் வரலாறு வெறும் போர்களால் மட்டும் மாறுவதில்லை, அது வியூகம், வேகம் மற்றும் துணிச்சலான முடிவுகளால் மாறுகிறது. பாஜிராவிடம் இந்த மூன்றும் சரி விகிதத்தில் இருந்தன.